Hello guys, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. இன்னைக்கு இந்த வீடியோல ஹேர் ஆயிலிங் பத்தி சில டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஹேர் ஆயில் தானே சூடு பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும், மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்கல்ல. பட் இதில் நான் ஒரு புது டெக்னிக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு எப்படி டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வெளியே வர மாதிரி நல்லா ஷைன் வர மாதிரி நம்ம ஃபேஷியல்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம்ல, சேம் அதே மாதிரி ப்ராசஸ் நம்ம இப்போது ஸ்கேல்ப்புக்கு பண்ண போகிறோம். இந்த டெக்னிக்னால உங்களுக்கு ஹேர் ஆயிலிங் பண்ணும்போது நல்லா ஆயில் உள்ள வரைக்கும் பெனிட்ரேட் ஆகி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ லேட் பண்ணாமல் இந்த டெக்னிக் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன கிளாஸோட தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணுற ஆயில் ஹேர் ஆயில். இது ஸ்பெஷலாக எனக்காக என்னோடய ஹேருக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தது. இது ரோஸ்மெரி ஹேர் ஆயில். ஸோ இது என்னோடய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அது எடுத்து நான் இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ஆயில் ஹீட் பண்ண போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா இது நல்லா ஹீட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி சின்ன காட்டன் பால் எடுத்துக்கோங்க. ஆயிலில் டிப் பண்ணி ஸ்கேல்ப்புக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடணும். இப்படி ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் லென்த்து கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரீஸி இல்லாமல் நம்ம ஹேர் ஹெட் பாத் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் ஹேர் லென்த்து கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி உங்களுடைய விரல் வச்சு நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மசாஜ் பண்ணுற ஹேர் மசாஜர் இருக்கும்ல, அது இருந்தாலும் சரி, அது வச்சு கூட நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஆனால் சூடாக இருக்கணும். இது இந்த தண்ணி ஒரு பவுலுக்குள்ளே எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஹெட்க்கு நம்ம ஸ்கேல்ப்க்கு ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த சூடாக இருக்கிற தண்ணியில் இந்த டவல் டிப் பண்ணுங்க. டிப் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் ரிமூவ் பண்ணுங்க. இந்த டவல் இப்போது சூடாக இருக்கும்போதே நம்ம தலைக்கு சுற்றி இந்த மாதிரி ரேப் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்கேல்ப்புக்கு இந்த ஹீட் தெரியிற மாதிரி கவர் பண்ணிடணும். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்ப நமக்கு தலையில் இருக்கிற டென்ஷன்ஸ் எல்லாம் போயிடும்ன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். இந்த மெத்தட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி டவல் சூட் பண்ணி இதே ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். இதே ஸ்டெப்பு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 10 மினிட்ஸ் டவல் அப்படியே தலைக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இது கழிச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹெட் பாத் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது தெரியுமா இந்த மெத்தடு. ஸோ இந்த டெக்னிக்கு உண்மையாகவே ரிலாக்ஸிங்கான சூப்பரான ஒரு மெத்தட். நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். தலையில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகிடும். நம்ம ஸ்கேல்ப் போர்சஸ் ஓப்பன் ஆகி நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகும் ஆயில் ஸோ ஆயில் பெனிட்ரேட் ஆனால் என்ன ஆகும், நமக்கு நல்லா உள்ளே போயிட்டு நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ஃபாஸ்டான ஒரு ஹேர் க்ரோத் வேணும்னா நீங்கள் டெஃபினெட்லி இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த டிப் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.